ஹாய். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மகாராஜா கம்பெனியோட சப்வூஃபர் போர்டு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். என்னன்னா, எந்த ஹெர்ட்ஸ் வந்து என் சப்வூஃபருக்கு மேட்ச் ஆகும்? அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, 80 ஹெர்ட்ஸ் 80 ஹெர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி. எல்லா சப்வூஃபருக்கும் ஒரு மேட்ச் ஆகுற ஃப்ரீக்வன்சி ஒரு 80 மேட்ச்ன்னு கூட சொல்ல மாட்டேன் நானு. ஏன் அப்டின்னா, எந்த இதில வைக்கிறதுன்னே தெரியல அப்டின்றவங்க வந்து 80 ஹெர்ட்ஸ்ல வச்சுக்கலாம். ஆனால் 80 ஹெர்ட்ஸ் பிலோ 80 ஹெர்ட்ஸ் தான் சப்வூஃபருக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குற ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு சப்வூஃபர் லோ பாஸ் ஃபில்டர் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்டின்னா, நீங்க 80 ஹெர்ட்ஸுக்கு கீழ டியூன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், உங்க சப்வூஃபர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதே வந்து காரா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து 30 ஹெர்ட்ஸ்ல இருந்தே நீங்க வந்து என்ன பண்ணலாம்? டியூன் பண்ணிக்கலாம். 30 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸ். ஏன் வந்து 30 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸ்னா, கார்னுடைய சைஸ்க்கு ஏத்தா மாரி அந்த ஹெர்ட்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ பெரிய காரா இருந்துச்சுன்னா, ஹெர்ட்ஸ் கூடும். கொஞ்சம் ஒரு மிட் சைஸ் காரா இருந்துச்சுன்னா, ஹெர்ட்ஸ் குறையும். அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன காரா இருக்கு அப்படின்னா, ஒரு 30 ஹெர்ட்ஸ், 35 ஹெர்ட்ஸ் டியூன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் பெரிய காரா இருந்ததுன்னா, நீங்க ஒரு 40 ஹெர்ட்ஸ் டியூன் பண்ற மாரி இருக்கும். நான் வந்து அந்த சைஸ்க்கு ஏத்தா மாரி சொல்றேன். இதே வந்து நீங்க வீட்ல வச்சு யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு 40 ஹெர்ட்ஸும், 35 ஹெர்ட்ஸும் நீங்க டியூன் பண்ணாலுமே, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல தெரியாது. அதனால, இப்ப ஒரு 10க்கு 10 ரூமா இருக்கும். இல்ல என் வீட்டு ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கு ப்ரோ. ஆனா வந்து என் சப்வூஃபர் இருக்கிறதே தெர்ல. எவ்வளோ வால்யூம் வச்சாலும் இருக்கிறதே தெர்ல அப்டின்னா, நீங்க வந்து கரெக்ட்டான ஹெர்ட்ஸ்ல உங்க சப்வூஃபர டியூன் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் 40 ஹெர்ட்ஸ் டூ 80 ஹெர்ட்ஸ் ஓகேங்களா? 40 டூ 80க்குள்ள உங்க சப்வூஃபர் எந்த ஃப்ரீக்வன்சில உட்காருதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்ல உட்காரும், 70 ஹெர்ட்ஸ்ல உட்காரும், 65 ஹெர்ட்ஸ்ல உட்காரும். ஓகேங்களா? அதாவது வீட்டுக்கு டியூன் பண்ணக்குள்ள. ஓகேங்களா? இதே வந்து காருக்கு டியூன் பண்ணக்குள்ள 40 ஹெர்ட்ஸ், 45 ஹெர்ட்ஸ்ல உட்காரும். சில சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா, 30 ஹெர்ட்ஸ், 35 ஹெர்ட்ஸ்லயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் Sony, Pioneer, JBL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சி அதாவது 30 ஹெர்ட்ஸ், 35 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் நல்லாருக்கும். இப்ப நீங்க வந்து வேற பிராண்ட் அதாவது நார்மல் பிராண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, 80 ஹெர்ட்ஸ் பிலோ 80 ஹெர்ட்ஸ் நீங்க டியூன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது 80ல வச்சு 70, 60, 50, 40 அந்த மாரி வரும்போது, எங்க வந்து உங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆவுதோ, ஐ மீன் உங்க ரூமுக்கும், நீங்க யூஸ் பண்ற ரூமுக்கும், நீங்க வால்யூம் வச்சா உங்க சப்வூஃபர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த ஹெர்ட்ஸுக்கு நல்லா இருக்கோ, அந்த ஹெர்ட்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னும் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லி தரேன். எப்படி ப்ராப்பரா டியூன் பண்றது? ப்ரோ எனக்கு அந்த ஸ்பீக்கர் கோன் பார்த்து டியூன் பண்ண தெரியல. எனக்கு இத ப்ராப்பரா டியூன் பண்றது எப்படின்னு சொல்லி தாங்கன்னா, அடுத்த வீடியோல நான் அத ப்ராப்பரா டியூன் பண்றதுக்கு சொல்லி தரேன். தேங்க் யூ.